அப்போ உள்ள பழக்கம் அப்போ உள்ள அப்போ ஆதியத்துலேருந்தே பழக்கம் அது. போய் வெட்டி 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 மேலே அடிக்கிறது. ஹாய் மக்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூப்பரான vlog தாங்க பார்க்க போகிறோம். நம்ம கோயிலூர் வட்டவடை vlog தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம டேரெக்டாக கோயிலூருக்குள்ளே போகலாமா? ஸோ இந்த ஊரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இங்கே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குங்க. சொல்லணும் அப்படின்னா நிறையா சொல்லலாம். பட் எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம் அப்படின்னா இங்கே வந்து விவசாயம் வந்து அதிகமாக பண்ணுவாங்க. இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் அப்படிங்கிறதே விவசாயத்தை வச்சு தான். இங்கே வந்து முட்டைக்கோஸ்லேருந்து ஸ்ட்ராபெரியிலேருந்து எல்லா காய்கறியுமே இங்கே விவசாயம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து அந்த காலத்து கல்ச்சரை வந்து ரொம்பவே கீப்பப் பண்ணுவாங்க. பெண்களுடைய ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், அவங்க வீடாக இருக்கட்டும், அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தாத்தா பாட்டி அவங்களாம் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி இருப்பாங்க. ஸோ அதனால தான் நான் இங்கே அடிக்கடி வர்றது. இதுதான் கோயிலூரில் இருக்கக்கூடிய வீடு. இங்கே உள்ள வீடெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வீடாக இருந்தாலும் ரொம்பவே அழகாக இருக்கும் மக்களே, பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருக்கும். இங்கே நம்ம அண்ணன் வீட்டில் ஒரு அண்ணன் இருக்கிறாரு. அவருடைய வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூஞ்செடிக்கு மேலே இந்த கேரி பேக்கெல்லாம் மாட்டி வச்சுருந்தாங்க. ஸோ நான் இது என்ன எனக்கு விசித்திரமாக இருந்துச்சு. நான் கேட்டேன். அப்போ பூச்சி வெட்டுது, அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி கேரி பேக்கெல்லாம் கவர் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்ட்டு என்கிட்ட வந்து சொன்னாங்க. உண்மையில் அது ஒரு நல்ல ஐடியா தான். நான் அவங்க வீட்டு மாடியில் நின்று தான் இந்த வீடியோவே நான் வந்து எடுத்தேன். இங்கே இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லார் வீட்டுக்கு பக்கத்துலேயுமே இந்த மாதிரி விறகை வந்து நீட்டமாக அடுக்கி வச்சுருப்பாங்க. இது வந்து எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னு நிறைய பேர்ட்ட கேட்கலான்னு நினச்சேன். ஒரு சில லேடிஸ் வந்து கேமரா முன்னாடி பேசுகிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் கிடையாது. ஸோ நான் வந்து வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி வெட்கப்பட்டாங்க. நிறைய பேர் வந்து அங்கே வெட்கப்படுறாங்க, கேமரா பார்த்தாலே வெட்கப்படுறாங்க. அது உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த ஊரில் வந்து வேறு என்னென்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த கோயிலூர் அப்படிங்கிறது இது வந்து ஒரு வட்டவடை பஞ்சாயத்து, தனி பஞ்சாயத்து மக்களே. இங்கே யாரெல்லாம் வந்திருக்கீங்க அப்படின்னும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் இங்கே உள்ள ஊர். நம்ம வந்து அங்கே இப்போ வெளியிலேருந்து யாராவது அங்கே போனோன்னு வைங்களேன், அவங்க வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் நம்மளை பார்ப்பாங்க. இங்கே நிறைய ஃபாரினர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து இங்கே வர்றாங்களாமா, என்கிட்ட வந்து சொன்னாங்க. ஸோ இங்கே வந்து நிறைய ஃபாரினர்ஸ் இன்ட்ரெஸ்ட் எடுத்து வர்றது ஏன் அப்படின்னா, இங்கே உள்ள மக்களை பார்க்குறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஆசை. வீடெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியில் பார்க்குறதுக்கு நமக்கு நார்மல் செவரு மாதிரி இருக்கும். பட் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா எல்லாமே முழுக்க மூங்கிலால் செய்யப்பட்ட வீடுகள் இங்கே வந்து நிறையா இருக்குது. பட் நமக்கு வந்து போகிறதுக்கு டைமும் கிடைக்கல. பட் ஒரு வீடை மட்டும் நான் ஃபுல்லாக வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நான் ஷார்ட்ஸில் வந்து போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இங்கே வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இங்கே இருக்குது. ஹாஸ்பிட்டலில் இருந்து இவங்களுக்கு ஸ்கூலில் இருந்து எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இங்கே இருக்குது. இங்கே வந்து மோஸ்ட்டாக வந்து மலையாளம் வந்து மேக்ஸிமம் எல்லாருமே பேசுவாங்க. இதுதான் நம்ம அண்ணன், அவருடைய ஆட்டோ தான் அது. அவங்க வீட்டுக்கு தான் நம்ம வந்தோம். ஸோ அவங்க வந்து ஒர்க்குக்கு போனதுனால நாங்கள் அவங்க ஒய்ஃபை மட்டும் பார்த்துட்டு பேசிட்டு அப்படியே வந்துட்டோம். ஸோ இந்த ஊரில் வேறு என்னென்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நம்ம உட்காந்து ஒருத்தரையாக பார்த்து பேசணும் அப்படின்னா நம்மளுடைய பாரம்பரியம், அதாவது அந்த காலத்தில் இங்கே எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். எனக்கு அந்த ஊர் மேலே ஒரு தனி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஏன்னா அங்கே போனோன்னா அவங்க பேசுகிறதா இருக்கட்டும், ரொம்ப அன்பாக பேசுவாங்க, நம்மக்கிட்ட வாங்கோ அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. ஸ்லாங்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். என் ஹஸ்பண்ட் வந்து அங்கே அடிக்கடி இந்த பிஸ்னஸ் விஷயமாக போகிறதுனால நமக்கு வந்து அவங்கள பற்றி நல்லாவே தெரியும். ஸோ அதனால நம்ம வந்து போயிட்டு வரலாம். பட் வெளியிலேருந்து ஒருத்தங்க வர்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து கொஷின் பண்ணுவாங்க. ஸோ யாரெல்லாம் அந்த கோயிலூர் வட்டவடைக்கு வந்து நீங்கள் வந்திருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து கோயிலூர் வட்டவடை அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் தள்ளி போகணும். அங்கே தான் அந்த வட்டவடை பழத்தோட்டம் அந்த மாதிரி ஊரெல்லாமே அங்கே இருக்குங்க. எல்லார் வீட்லேயும் வெளியில் பாருங்களேன், அந்த செவுத்தில் கூட சாத்தி வச்சுருக்காங்க விறகு. ஸோ எப்படியுமே இப்போ நம்ம ரிட்டர்ன் போகும்போது ஆப்போசிட்டில் யாருனா விறகு கொண்டு வருவாங்க. ஸோ அவங்கள நிப்பாட்டி என்ன விஷயம், இந்த விறகு பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் நான் வந்து போயிட்டுருக்கேன். பட் யாருமே வரல, அது வரைக்கும் வரல. நம்ம ஜீப் டிரைவர் நம்ம தம்பி தான் ஒருத்தர், அவர் வந்து ஓனாக ஜீப் வச்சுருக்காங்க. அவங்க நிப்பாட்டி பேசிகிட்டு இருந்தாங்க. அக்கா நீங்கள் வீடியோஸ் எல்லாம் சூப்பராக பண்ணுறீங்க, நாங்களாம் உங்கள் ஃபேன்ஸ், நாங்கள் வந்து ரெகுலராக அவங்கள பார்த்துட்ருக்கோம், உங்களை வந்து சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப நம்மளை வந்து மோட்டிவ் பண்ணாங்க. எனக்கு உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ரிட்டன் நம்ம வீட்டுக்கு வந்து போய்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள் மக்களை, உங்களுக்கே தெரியும் இவ்வளோ விறகு வச்சுருக்காங்க அப்படின்னு. ஸோ வர வழியில் பார்த்தீங்கன்னா தக்காளி பெரிய உள்ளி விற்றுட்டு இருந்தாங்க. நம்ம வீட்டுக்கும் 2 கிலோ வாங்கலாம்னா ஆஃபரில் போட்டிருந்தாங்க. தக்காளி வந்து 2 கிலோ 100 ரூபா, பெரிய உள்ளி வந்து 3 கிலோ 100 ரூபான்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ நமக்கு வந்து 50 ரூபாய்க்கு வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து வண்டியை கொஞ்சம் ஸ்லோ பண்ணி அதை வந்து வாங்கினோம். இங்கே இந்த ஒரு பேங்க் இருக்குது. இது வந்து ஈசாப் பேங்க்னு சொல்லிட்டு ஒரு பேங்க் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்துருக்கோம். நம்ம நினச்ச மாதிரியே ஒரு அம்மா விறகு கொண்டு வந்தாங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்ச மாதிரி விறகு நிறையா இருக்குன்னு காமிச்சல. ஸோ இந்த அம்மா வந்து இந்த விறகு தூக்குறதுக்கு நின்னாங்க. அம்மா சொல்லுங்கம்மா, இது உங்கள் காட்டில் உள்ள விறகா? காட்டில் உள்ள இல்லை, வேறு ஆளுங்கிட்ட எடுத்துக்கணும், வேறு காட்டுக்கு இல்லை.
இப்போ இங்கே தானே விறகு கொண்டு போகிறாங்க. ஆமா. இது அப்போ உள்ள பழக்கம்ண்ணே. பழக்கம் அப்போ உள்ள அப்போ ஆதியத்துலேருந்தே பழக்கம் அது. இது இப்படியே கொண்டு போய் வீட்டில் சைடில் வச்சிருவீங்களோ? வீட்டில் போய் வெட்டி 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 மேலே அடிக்கிறது. சரி சரி சரி. அடிக்கிட்டு நமக்கு இந்த மழை நேரம் யூஸ் பண்ணுறதுக்கு. ஆமாம் ஆமாம். உங்கள் பேருமா? பொன்தாய். பொண்ணுத்தாய். அம்மா பேர் பொண்ணுத்தாயி. அம்மா தான் இந்த விறகு கொண்டு போக போகிறாங்க. இது அவங்க காட்டில் உள்ள விறகு. வச்சுருப்பீங்களா? இதுக்கு வச்சுக்கிருவோம். அப்படியா? ஒரு கெட்டு எவ்வளவோ? 250 300 கொடுப்பீங்க? கொடுப்போம். யாரும் கேட்டா? யாரும் கேட்டால் கொடுப்போம். இந்த விறகு மக்களே 250 300 அந்த ரேஞ்சுக்கு வந்து கொடுப்பாங்க. ஏன்னா இவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு காடெல்லாம் ரொம்ப தூரத்தில் இருக்குது. அங்கேருந்து தான் தலை சுமையாக சுமந்து தான் இவங்க வீட்டுக்கு கொண்டு போய் வைக்கிறாங்க. சரிம்மா, ரொம்ப தேங்க்ஸ். தூக்கணுமாம்மா? வேண்டாம்மா, இப்போ நான் கொஞ்சம் செடி குடிச்சிட்டு வந்தேன். சரி. செடி குடிச்சிட்டு வந்து டீ குடிக்க போகிறீங்களா? வேண்டாம் வேண்டாம் வாங்க நீங்கள். உங்களுக்கு வீடு எங்கே இருக்குது? வீடு கோயிலூர்ல. கோயிலூர் உள்ள? சரி சரி. டவுன்லேயே அது. சரி சரி. எங்கள் வீட்டால் தெரியுமா? இங்கே வருவாங்க அடிக்கடி. அடிக்கடி பார்த்துருக்கோம். பேசி பழக்கம் இல்லை. ஆமாம் ஆமாம் ஆமாம். சரிம்மா. எந்த ஊர்? எங்களுக்கு இங்கே குண்டலை. குண்டலை. சரி சரி சரி. சரிம்மா, வரட்டுமா? சரிப்பா. சரிம்மா, பாய். பாய்.